வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்க்க போற கதை கொஞ்சம் பெருசு. அதனால கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அப்புறம் இந்த சேனலுக்கும் உங்க ஆதரவ தாங்க. சரி, இந்த கதையோட முன் கதைய பார்க்கலாம். இந்த கதையோட பேரு தி நியூ வேர்ல்ட். இந்த கதையில இருக்கிற வாலிபன் ஒரு கிராமத்துல வசிக்கிறான். அங்க அவன் படிச்சு வேலைக்கு போறதுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கப்புறமும் சரி, எப்படி அவன் புது புது விஷயத்த கத்துன்னு சந்தோஷமா இருக்கான் என்பதுதான் இந்த கதை. இதுபோல இன்னும் நிறைய கதைய கேட்க இந்த சேனலுக்கு உங்க ஆதரவு தாங்க. அப்புறமா மத்த ஒரு சேனலோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதுக்கும் உங்க ஆதரவு தாங்க. அதுலயும் கதைகள் நிறைய வரும். தென் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சு இருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, நாம் நம் கதைக்குள்ள போகலாம். என் பேரு சிவா. 20 வயசு. நான் காலேஜ் 2ஆம் ஆண்டு படிக்கிறேன். என் கிராமத்துல படிக்கிற ஒரே ஆள் நான் தான். எனக்கு கூட பிறந்த ஒரு தங்கை இருக்கா. அவ பேரு ரேணுகா. அவ வயசு 18. அவ பள்ளி முடிச்சு இப்ப காலேஜ் சேர இருக்கா. எங்க அம்மா பேரு பவித்ரா. 44 வயசு. அவ வீட்டு வேலை, அப்புறம் எங்க வயல்ல எதுனா வேலை இருந்தா அப்பப்ப வந்து உதவி பண்ணிட்டு போவா. எங்க அப்பா பேரு முத்துவேல். வயசு 48. அவர் வயல்ல வேலை செய்வார். அப்புறம் தோட்டத்தை பார்த்துப்பாரு. அப்புறம் எங்களுக்கு சொந்தமான மாட்டு கொட்டாய் இருக்கு. அதையும் அவர்தான் பார்த்துக் கொள்வாரு. அவருக்கு உதவியா நாங்களும் இருப்போம். நானும் காலேஜ் போன மீதி நேரத்துல எங்க அப்பாவுக்கு உதவியா இருப்பேன். நான் கிராமத்தில் இருக்கிறதால அடிக்கடிக்கு சும்மா எல்லாரும் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. கிராமத்திலேயே நான் ஒருத்தன்தான் படிச்சவன் என்பதால் எந்த சண்டைக்கும் என் குடும்பத்தினர் வந்து என்னை ஈடுபடுத்துறதில்லை. இந்த கிராமத்துல எப்படி சண்டை நடக்குதோ அதே போல அங்கங்க விளையாட்டும் நடக்கும். மாத்தி மாத்தி விளையாடவும் செய்வார்கள். அங்க விளையாட்டை பற்றி யாரும் பெரிசாக கண்டுகொள்வதில்லை. மற்ற விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா, எங்க அப்பா எப்பவும் வயல்ல இருக்கிற மோட்டார் ரூம் அப்படி இல்லன்னா மாட்டுக்கொட்டாய் இதுல தான் படுத்து தூங்குவார். மத்தபடி என்னம்மா அப்புறம் என் தங்கை இருவரும் வீட்டில தான் தூங்குவாங்க. எங்க அப்பா போல எப்பவாவது ஒரு தடவை நானும் மாட்டுக் கொட்டாயில் போய் படுப்பேன். எந்த மாதிரி சமயத்துலனா எங்க அப்பா எங்கேயாவது வெளியே போற மாதிரி இருந்தா நான் அங்க போய் படுத்துப்பேன். எங்க அம்மா பத்தி சொல்லணும்னா, அவள் ரொம்ப கோபப்படுற ஆளு. அதனால எங்க சண்டை நடந்தாலும் அவங்க கண்டிப்பா அங்க இருப்பாங்க. யார் என்னென்று எல்லாம் பார்க்க மாட்டாள். சண்டை போட்டுட்டு தான் வீட்டுக்கே வருவாள். நான் முதலில் விளையாட ஆரம்பித்தது என் தங்கை கூடதான். எப்படி என்றால், ஒரு வாட்டி நான் விளையாட்டு சம்பந்தமான புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கும் போது அவள் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி விளையாடுறது அப்படின்னு கேட்டாள். அப்புறம் நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவளே அதை பார்த்து கத்துக்கொண்டு என் கூட விளையாட ஆரம்பிச்சா. இது இப்படியே போய்க் கொண்டிருந்தது. என் தங்க போக போக என் கூட விளையாடுறதுல ஆர்வம் காட்டுனா. எனக்கு டைம் கிடைக்கும்போது எல்லாம் நானும் அவள் கூட சேர்ந்து விளையாடிட்டு வந்தேன். அப்படியே 8 மாசம் போச்சு. என் தங்கையோட வேகத்தை பார்த்தா என்னையே விளையாட்டில தோக்கடிச்சிடுவாள் போல. அந்த அளவுக்கு அவ விளையாட்டுல ஆர்வமா இருந்தா. அப்படி போய் கொண்டிருக்க ஒரு நாள் அம்மா கோவமா என்கிட்ட வந்தா. நான் என் மனசுல நான் எதுனா தப்பு பண்ணிட்டனோ என்று பயம் வந்தது. நான், அம்மா, என்ன வேணும்? ஏன் கோவமா இருக்க? அம்மா, நீ தங்கச்சி கூட மட்டும்தான் விளையாடுவ போல. என் கூடலாம் நீ விளையாட மாட்டியா? நான், என்னம்மா சொல்ற? அம்மா, உன் தங்கையும் நீயும் விளையாடுறீங்களே, அதை என்கிட்ட சொன்னியா நீ? நான், அது வந்து என்று முழித்துக் கொண்டிருக்க அம்மா. சரி, என் கூடயும் விளையாடு, புரியுதா என்று என் கூட சேர்ந்து அவளும் விளையாட ஆரம்பித்தாள். பிறகு இரவு வந்து நான் தூங்கிப் போக காலை அப்பா வந்து என்னை எழுப்பினார். நான் காலை தூக்கத்திலிருந்து எழும்போது இது எல்லாம் கனவு வா என்று குழப்பத்துல நான் ரெடியாகி காலேஜ் போனேன். நான் காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வந்து தோட்டத்துல அப்புறம் வயல்ல சில வேலையெல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்தேன். நான் இருக்கிறது கிராமம் என்பதால் எல்லாருமே சீக்கிரமா தூங்கிடுவாங்க. ஆனால் நானோ தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தேன். திடீரென்று அம்மா உள்ளே வந்து, சரி வா விளையாடலாம் என்று சொல்லி விளையாட ஆரம்பித்தாள். நான், எனது இப்பவா? அம்மா, ஆமாடா இப்பதான். அப்போது தங்கை உள்ளே வந்து, அண்ணா, என் கூட நீ விளையாடுனல்ல, இப்போ அம்மா கூட விளையாடு. நீ எப்படி விளையாடுறேன்னு நான் பார்க்கணும் என்று கூற அம்மா தனது விளையாட்டை ஆரம்பித்தாள். அம்மா பக்கத்துல தங்கை உட்கார்ந்து கொண்டு, அம்மா இப்படி விளையாடாத, அப்படி விளையாடு என்று சொல்லி அவளுக்கு விளையாட்டில் உதவி செய்து கொண்டிருந்தாள். அம்மா, என் தங்கையை விட இந்த விளையாட்டுல நல்ல விளையாடுகிறாள் என்று எனக்கு புரிந்தது. அப்படி நாங்கள் விளையாடிக் கொண்டிருக்கும் போது ஒரு சத்தம் கேட்க நான் வெளியே சென்றேன். அந்த சமயம் அப்பாவும் வந்தார். இருவரும் என்ன சத்தம் என்று பார்க்க கொஞ்ச தூரம் நடந்து சென்றோம். நாங்க என்ன சத்தம் என்று மத்தவங்க கிட்ட கேட்கும்போது
அவங்க யாரோ ஒரு ஆளு ஒரு வீட்டுக்குள்ள நுழைந்து விட்டதாக சொன்னார்கள். நாங்க அது திருடனாதான் இருக்கும் என்று முடிவு செய்தோம். நாங்கள் திரும்பவும் வீட்டுக்கு வந்தோம். அப்போது அம்மா என்ன விஷயம் என்று கேட்டாள். நாங்கள் எல்லாத்தையும் சொன்னோம். அப்பா எங்களிடம் ஒழுங்கா டோர் லாக் பண்ணிட்டு படுத்து தூங்குங்க, நான் வெளியே டோர் லாக் பண்ணிட்டு போறேன் என்று சொல்லி அவர் கிளம்பிவிட்டார். இந்த பிரச்சனையில ஒட்டுமொத்த கிராமமும் தூங்காமல் இருந்தது. பிறகு நாங்க எங்களோட விட்டு போன விளையாட்ட ஆடத் துவங்கினோம். இந்த சமயம் என் தங்கையும் எங்க ஆட்டத்துல கலந்து கொண்டாள். பிறகு ரொம்ப நேரம் ஆனதால நாங்க எல்லோரும் தூங்க சென்றோம். மறுநாள் காலை நானும் காலேஜுக்கு கிளம்பி சென்றேன். வழக்கம் போல காலேஜ் முடிஞ்சிட்டு நேரா வயல்ல போய் சில நேரம் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். நானும் இரவு சாப்பிடுவதற்கு வீட்டுக்கு வந்தேன். நான் சாப்பிட்டு விட்டு நேத்து போல இன்னைக்கும் மூவரும் விளையாடத் துவங்கினோம். நேத்து என் தங்கை எப்படி விளையாடணும்னு சில ட்ரிக்ஸ் என் அம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்தாள். பட் இன்னைக்கு எனக்கும் சில ட்ரிக்ஸ் அவ சொல்லிக் கொடுத்தாள். அவளும் எங்க கூட விளையாடினாள். மறுநாள் சனிக்கிழமை என்பதால் நான் தோட்டத்திலையும் வயல்லலையும் வேலை செஞ்சேன். வீட்டுக்கு வரும்போது தங்கை எங்க போனான்னு தெரியல. அம்மா மட்டும்தான் இருந்தாள். இந்த டைம் நான் என் விளையாட்டை ஆரம்பித்தேன். பட் கொஞ்ச நேரம்தான் விளையாடினேன். ஏனென்றால் அம்மா எங்கோ வெளியே போவதாக சொல்லி அவ கிளம்பிவிட்டாள். நானும் சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வீட்டிலிருந்து திரும்பவும் வயலுக்கு சென்றேன். அந்த நாள் முழுவதும் வீடு அப்புறம் வயல் என மாறி மாறி போனேன். ஈவினிங் நான் வீட்டுக்கு சென்றேன். வீட்ல யாரும் இல்ல. ஒரு 7 மணி அப்போ அம்மாவும் தங்கையும் வீட்டுக்கு வந்தாங்க. பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அப்பாவும் வீட்டுக்கு வந்தார். பிறகு எல்லாரும் இரவு உணவ சாப்பிட்டோம். பிறகு அப்பா என்னிடம், நான் பாட்டு கச்சேரிக்கு போறேன், நீயும் வரியா? அம்மா, அவன் இல்லனா மாட்டுக் கொட்டாய் யாரு பாத்துப்பா? அப்பா, சரி அப்ப நான் மட்டும் போறேன் என்று சொல்லி கிளம்பி விட்டாரு. நானும் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துவிட்டு மாட்டுக் கொட்டாய் சென்று படுக்கப் போனேன். படுத்து தூங்க நினைக்கும்போது தங்கை வந்து என்னை எழுப்பி, உள்ள வா, இன்னைக்கு ஒரு புது கேம் விளையாடலாம் என்று அழைக்க நானும் உள்ள போனேன். உள்ள போய் பார்த்தா அம்மா ஆல்ரெடி விளையாட்டுக்கு ரெடி ஆகிட்டான்னு தெரியுது. இந்த டைம் ஆடுற விளையாட்டு எனக்கு புதுசு. அது மட்டும் இல்ல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்புறம் தங்கைதான் வந்து எல்லாம் சொல்லிக் கொடுத்தாள். நான் என் தங்கையிடம் இந்த விளையாட்டெல்லாம் எங்கிருந்து கற்றுக்கொண்ட என்று கேட்டேன். அதற்கு தங்கை, அதுவானா, அன்னைக்கு நீ ஒரு புக்கு வச்சு படிச்சிட்டு இருந்தீங்களா, அதுலதான் இத கற்றுக்கொண்டேன் என்று சொன்னாள். மறுநாள் சண்டே என்பதால் அன்னைக்கு நைட் முழுக்க விளையாடிட்டு தான் இருந்தோம். எப்பவும் செமஸ்டர் எக்ஸாம் அப்போ படிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி லீவ் விடுவாங்க. அந்த மாதிரி லீவ் இருக்க அந்த வாரம் முழுக்க நான் விளையாடி கொண்டு தான் இருந்தேன். அதுக்கு அடுத்த வாரத்திலிருந்து எனக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிறதால நான் அவர்களிடம் என்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டேன். அப்புறம் எனக்கு எக்ஸாம் முடிஞ்சதும் நானும் என் விளையாட்டை துவங்க ஆரம்பித்தேன். இந்த டைமும் என் தங்கைதான் எங்களுக்கு புதுசா ஒரு விளையாட்டை சொல்லிக் கொடுத்தாள். இந்த விளையாட்டு எனக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது. அப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டிருக்க என் காலேஜ் ப்ரொஃபசர் எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி அரசு வேலை செய்யும் அவர் நண்பர் ஒருத்தருக்கு அவருடைய அலுவலகத்தில் உதவியாளரா வேலை செய்ய ஒரு ஆள் வேணும், நீ அங்க போறியா என்று கேட்டார். நானும் சரி என்று சொன்னேன். இத பத்தி என் வீட்லயும் பேசினேன். அவர்களும் எதுவும் சொல்லல. நானும் 2 நாள் கழிச்சு போய் ஜாயின் பண்ணேன். அது எங்க ஊர்ல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளிதான் இருந்தது. எங்க அம்மாக்கு ஒரே சந்தோஷம். என் ஊர் முழுக்க என் வேலை பத்தி தெரிந்துவிட்டது. நான் வேலைக்கு போக வேண்டிய நாளும் வந்தது. நான் வேலை முடிஞ்சு முதல் நாள் நடந்ததை பற்றி வீட்டில் என் குடும்பத்தினர்கிட்ட சொல்லப் போனேன். வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க அப்பா எங்கேயோ போய் இருக்காரு போல. அம்மா மட்டும்தான் இருந்தாள். அவளிடம் நடந்ததை பற்றி எல்லாம் சொன்னேன். அவளும் சந்தோஷப்பட்டாள். அப்புறம் அவ எனக்கு டீ போட்டு கொண்டு வந்தாள். நானும் குடித்துவிட்டு கொஞ்ச நேரம் அவளிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அப்புறம் நாங்க விளையாட ஆரம்பித்தோம். அப்படியே நாட்கள் வேலையும் விளையாட்டுமாய் போய்க் கொண்டிருக்க என் காலேஜ் படிப்பையும் முடித்தேன். எனது வேலையிலும் நான் நன்றாக செயல்படுவதால் எனக்கு நல்ல பாராட்டுகள் கிடைத்தது. 1 மாதம் ஓடிப்போக என் முதல் மாத சம்பளத்துடன் வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் எல்லோரும் சந்தோஷம் பட்டார்கள். ஒட்டுமொத்த கிராமமும் என் வீட்டு முன்னாடிதான் இருந்தது. ஏன்றால் அந்த கிராமத்துல நான் ஒருத்தன்தான் வெளியில போய் அரசு உத்தியோகத்துல வேலை செய்கிறேன். அதனால் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. நான் அன்னைக்கு விளையாடலாம்னு நினைத்தேன். ஆனால் அம்மா தூங்கிவிட்டார். சரின்னு நானும் போய் தூங்கிவிட்டேன். அப்புறம் காலை கொஞ்ச நேரம் அப்பா கூட பேசிக் கொண்டிருந்தேன். ஆபீஸ் விஷயமா 2 நாள் சென்னை போயிட்டு வந்தேன். வரும் வழியில ஒரு பரிசு சீட்டு வாங்கினேன். அதுல 30 லட்சம் அப்படின்னு பரிசுத் தொகை போட்டிருந்தது. நானும் சரி நமக்கு லக் இருந்தா கிடைக்கும் என்று வாங்கிக் கொண்டேன். நானும் என் வீட்டு குடும்பத்தினருக்கு சில பொருள்கள் வாங்கினேன். அப்படி என் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்க ஒரே சமயத்தில் 2 அதிர்ஷ்டங்கள் அடித்தது.
அது என்னன்னா, நான் வாங்கிய பரிசு சீட்டு. அதுல நான் ஜெயித்து விட்டேன். மற்றும் நான் தற்காலிகமாக வேலை செய்யும் ஆபீஸ்ல என்ன நிரந்தரமா வேலை செய்ய முடிவு பண்ணிட்டாங்க. இந்த 2 சந்தோஷமான விஷயத்தையும் நான் என் குடும்பத்தினர்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டேன். அந்த காச வச்சு என்ன பண்ணலாம் என்று ஆலோசனை நடத்திக் கொண்டிருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு வந்தோம். அது என்னன்னா, முதல்ல வீட்ட சரி செய்யணும். அதுக்கப்புறம் மத்தத பாத்துக்கலாம் என்று முடிவெடுத்தோம். இரவு எங்க யாருக்கும் தூக்கமே வராமல் இருந்தோம். மறுநாள் காலை நானும் எங்க அப்பாவும் சென்று அந்த பரிசுத் தொகையை வாங்கிக் கொண்டு வந்தோம். அன்னைக்கு நான் ஆபீஸ் சென்றேன். அங்கு என்னை சென்னை வரை போயிட்டு வர சொன்னாங்க. 2 நாள் கழித்து வீட்டுக்கு வரும்போது வீடு சரி செய்யும் வேலை ஆரம்பிக்கப்பட்டது. அப்படியே 3 மாதம் ஓடிப்போனது. அந்த 3 மாதத்தில் நான் விளையாடவும் இல்லை. அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு என் ஊர் மக்கள் மற்றும் நான் வேலை செய்கிற ஆபீஸ் ஆளுங்க எல்லோரையும் கூப்பிட்டு விருந்து வைத்தோம். அந்த 4-5 நாள் நான் ரொம்ப பிஸியா இருந்தேன். அப்புறம் நான் விளையாடி ரொம்ப நாள் ஆனதால் நான் எங்க அம்மாவிடம் தோற்றுப் போனேன். பிறகு தங்கையும் எங்க கூட சேர்ந்து விளையாட ஆரம்பித்தாள். அப்புறம் நாங்க பேசிக் கொண்டிருக்கும் போது நான், அம்மா, நாம சென்னை போய் ஊர் சுற்றி பார்த்துட்டு வரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அம்மா, அப்ப நம்ம ஊர் மக்களையும் கூட்டிட்டு போகலாம். தங்கை, ஜாலி, நாம சென்னை போறோம். நான், நான் இத பத்தி அப்பா கிட்ட பேசுறேன், நாளைக்கு சரியா என்று பேசிட்டு உணவு சாப்பிட்டு தூங்க சென்றோம். இதைப் பற்றி மறுநாள் காலை நான் அப்பா கிட்ட பேசினேன். அவர் அதற்கு, இது நம்மளால முடியுமாப்பா என்று கேட்டார். நான் பேசி பார்க்கிறேன் என்று சொன்னேன். பிறகு நான் ஆபீஸுக்கு போயிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த கிராமமும் என் வீட்டு வாசல்ல தான் இருந்தது. நான் அவர்களிடம், யார் யார் வரீங்க, எத்தனை பேர் வரீங்க என்று எல்லாம் கேட்டுக்கொண்டேன். நான் 2 நாள் கழித்து சென்னை போவதாக இருந்தது. அங்க போய் ஊர் மக்கள் தங்க ஒரு மண்டபத்தை புக் பண்ணேன். அந்த நாளும் வந்தது. ஒரு 4 நாள் சென்னையிலேயே தங்கற மாதிரி இருந்தோம். சென்னை வந்ததும் கொஞ்சம் பேரு சினிமாவுக்கு போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் பேரு பீச் பக்கம் போயிட்டாங்க. அப்புறம் மீதி இருக்கிறவங்க எல்லாம் மண்டபத்தில் இருந்தாங்க. நானும் மண்டபத்திலே இருந்தேன். அப்போது எங்க அத்தை வந்தாள். அவ பேரு வாசுகி. 45 வயது. அவ பையன் கூட தான் நான் லீவ் டைம்ல ஊர் சுற்றுவேன். அவள் வந்து என்கிட்ட, ரொம்ப நன்றிப்பா, உன்னால தான் நான் சென்னைய பார்த்தேன். நீ இல்லன்னா அது கூட பார்த்திருக்க மாட்டேன் என்று சந்தோஷமாக கூறினாள். நான், சரி அத்தை, இருக்கட்டும், பரவாயில்ல. அத்தை, எல்லோரும் வெளியே போயிட்டதால எனக்கு எங்க போறதுன்னு தெரியல. அதனால நீ எனக்கு இந்த ஊர்ற சுத்தி காட்டுறியா? அவளுக்கு ஊர் சுற்றி காண்பித்தேன். அப்புறம் மண்டபத்துக்கு வந்தோம். வந்து நாங்க விளையாட ஆரம்பித்தோம். அந்த ஆட்டத்துல நான் தான் வின் பண்ணேன். அவள் என்கிட்ட, உனக்கு இந்த விளையாட்டில ஆர்வம் இருக்குன்னா நான் போய் இன்னும் சில பேரை கூட்டிட்டு வரேன் என்று சொன்னால், நானும் அதுக்கு ஓகே சொன்னேன். இப்படி அன்னைக்கு முழுக்க ஒரு 8 பேரு கூட விளையாடினேன். அதுல நான் தோற்கவில்லை. பட் நான் அம்மாவிடம் விளையாடும்போது நான் அந்த விளையாட்டில் தோற்றுப் போனேன். அப்புறம் 4 நாள் கழிச்சு எல்லாரும் ஊர் திரும்பினோம். நான் என் வேலைய பார்க்க போனேன். இப்படியே ஒரு 2 மாசம் ஓடிப்போனது. அப்படி நல்லா போய்க் கொண்டிருந்த என் வாழ்க்கையில எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்து என்னை வேற ஒரு ஊருக்கு மாற்றினார்கள். நானும் அங்க ஒரு 3 மாசம் வேலை செஞ்சேன். சனி ஞாயிறு மட்டும் வீட்டுக்கு வருவேன். அப்படி ஒரு நாள் நான் வீட்டுக்கு வர எங்க அப்பா என்ன எங்க அத்தை மாமா வீட்டுக்கு கூட்டி போனார்கள். அங்க போய் என் தங்கைக்கும் எங்க அத்தை வாசுகியோட மகனுக்கும் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணாங்க. 2 மாதம் கழித்து திருமணமும் நடந்தது. திருமண இரவு வந்தது. திருமணமும் நடந்தது. மறுநாள் கறி விருந்து என்பதால் நான் போய் கறி வாங்கி கொண்டு வந்தேன். பிறகு நான் சமையல் வேலையை பார்த்தேன். மதியம் டைம்ல ஊரில உள்ள எல்லோரும் எங்க வீட்டில தான் சாப்பிட்டார்கள். அப்புறம் என் 10 நாள் லீவும் முடிந்து போக நான் இன்னும் வெளியூர்ல தான் வேலை செய்கிறேன் என்பதால் சனி ஞாயிறு மட்டும்தான் வீட்டுக்கு வருவேன். நான் எப்பையெல்லாம் வீட்டுக்கு வரனோ அப்ப என் தங்கையும் வந்துருவா. வந்து என் கூடயும் எங்க அம்மா கூடயும் அவ வந்து விளையாடுவா. இப்படி எங்க நாட்கள் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலை சப்போர்ட் செய்யுங்கள். நன்றி.